ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இப்போ வந்து படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன மாதிரி இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிலர் 2 வந்து நம்ம நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷனில் நம்மளோட அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இப்போ வந்து படக்குள்ளேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு பங்கமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. குறிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நெல்சனும் அதே மாதிரி அனிருத்தும் வந்து ஒரு கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது சைக்ளோன் வந்து இப்போ வந்து ஒன்று முடிஞ்சு ரெண்டாவது வந்து ஆரம்பிக்கிற மாதிரியும், அதனால என்னடா திருப்பி சைக்ளோன் வருதா, நம்ம சென்னைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அனிருத் சொல்லலை. நம்ம நெல்சன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, சென்னையில் தான் அந்த சைக்ளோனே வருது, நான் அதனால தான் உன்னை கோவாவுக்கு கூப்பிட்டு வந்து இந்த ஸ்டோரியை டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு ட்ரிப்பு மாதிரி அதை ஜாலியாக இருந்துருவோமே அப்படின்னு சொல்லல. உனக்கு என்னப்பா, நீ ஒவ்வொரு வாரமும் ரிலீஸ் பண்ணுற பாட்டை, ஆனால் நான் வந்து என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு, 2வது வருஷம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து அவர் சொல்லிவிட்டு நான் ஸ்டோரிக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கையில் ஒரு ரிலாக்ஸேஷனில் அப்படியே வந்து ஒரு ஃபயராக வந்து ஒருத்தங்க வந்து விழுகிற மாதிரி இருக்குது. விழுந்தோடனே அப்படியே ஒவ்வொரு தடவை கன் ஷாட்லாம் நடக்குது. அப்போ சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்டோட ஒரு பக்காவான என்ட்ரியோட நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வராங்க. உள்ளே வந்துட்டு இவங்கள வந்து பார்த்து அவங்க எங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க. அதுவும் அவங்களோட கத்தி மூலமாக இவங்க இங்கே காமிச்சோடனே அவங்க ஒரு பாம்பை வந்து வெடிக்க வச்சுட்டு அவர் வெளியே போகிறாரு. வெளியே போனோடனே அவர் வந்து எப்பயும் போல் அவர் சிக்னேச்சர் ஸ்டெப் ஆனால் கண்ணாடி இப்படி வச்சு கீழே வைக்கிற மாதிரியும், அப்படியே வந்து அங்கே ஃபுல்லாக ஃபயர் ஆகி அப்படியே வெடிச்சுட்டு இப்படி திரும்பி வர மாதிரி ஒரு போஸ்டரோட அப்படின்னு நிப்பாட்டியிருக்காங்க அந்த டீசரை. இதே வந்து ஒரு பங்கமான டீசராக இருந்தது. குறிப்பாக வந்து இதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து முத்துவேல் அவரோட பேக் ஸ்டோரியாக இருக்கும்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இவங்க கரண்ட் போர்ஷனில் அவங்க எப்படி இருக்காரோ, இவர் வந்து ரிவீல் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரியாக வந்து இப்போ வராங்க, அவங்கள எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாருன்ற மாதிரி கதைக்களம் நகர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் கெட்டப் வந்து ஜெயிலர் படத்தில் என்ன கெட்டப் இருந்ததோ அந்த கெட்டப் தான் இருக்குது. குறிப்பாக எங்கே இருக்க அந்த விஹெச்எக்ஸ் டெக்னாலஜி அந்த இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. எப்படி வந்து ஏஜ்டாக அவர் வந்து காமிச்சிருந்தாங்களோ அதே ஏஜில் தான் காமிச்சிருக்காங்க. அதனால் அவங்க பையன் செத்ததுக்கப்புறம் அவர் வந்து எப்படி வந்து அவங்க எனிமையெல்லாம் வராங்க, இவர் வந்து முன்னாடி என்னெல்லாம் செஞ்சுருந்தார், அந்த செஞ்சதுலேருந்து யார் வந்து இவங்க வந்து வெஞ்சன்ஸ் சீக்கிறாங்கன்ற மாதிரி கதைக்களம் நகர நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவியாக இந்த படம் இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் வந்து ஒரு பக்காவான ஹிட்டாகவும் ஒரே பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ 600 கோடிக்கு மேலே வந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இருந்தது. இந்த படத்துக்கு வந்து பேன் இந்தியா அளவில் வந்து ஒரு பக்காவான ரீச் இருக்குது. ஏன்னா மோகன்லால் அதே வந்து சிவராஜ்குமார்னு சொல்லிட்டு 2 பேரையுமே வந்து இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து மலையாள இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் சரி ஒரு பிக் ஸ்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்ச எல்லா வில்லன்களும் அதே மாதிரி நம்மளோட சூப்பர் ஸ்டாரான நம்ம ரஜினிகாந்தும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆப்டாக ஷூட்டாக இருந்தாங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட ஒரு பக்காவான கலெக்ஷனை வந்து அழிச்சு. இந்த படத்தோட 2வும் வந்து ஒரு பக்காவான ஹிட் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கூலி படத்தில் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நடித்து முடிக்க போகிறாரு. அந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த படமும் லோகேஷ் கனகராஜ்னு ஒரு பிராண்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் பேன் இந்தியா அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக கிளம்புன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த டீசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.